அதே ஆடை. பிறகு அந்த வாகனத்திலே உட்கார்கிறார்கள். சரி, ஒரு வாகனம் தானே மாற்றிக்கொள்ளலாமே என்று அந்த வாகனத்தில் உட்கார்ந்தவுடன் தனது நப்சை பார்க்கிறார்கள். உடனே கீழே இறங்கிவிட்டு சொல்கிறார்கள், அபு உபைதா, இந்த குதிரையும் எனக்கு வேண்டாம். இதில் உட்கார்ந்தவுடன் எனக்கு ஒரு பெருமை வருகிறது. நான் பணிவானவனாக அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைய விரும்புகிறேன், பெருமையோடு அல்ல என்று அந்த குதிரையும் திருப்பி கொடுத்து விட்டார்கள். வந்த அதே ஒட்டகத்தோடு, அதே கிழிந்த தைக்கப்பட்ட ஒட்டு போடப்பட்ட ஆடையோடு அவர்கள் செல்கிறார்கள். சகோதரர்களே, உலகமே பயந்தது, ரோம சாம்ராஜ்யமே பயந்து கைகட்டி கூனி குறுகி நின்றார்கள். அன்பானவர்களே, இதற்காக குர்ஆன் இறக்கப்பட்டது. இழிவானவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக குர்ஆன் இறக்கப்பட்டது. எப்போது அது நடக்கும்? இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராமுடைய வழியிலே இருக்குமானால், எது குர்ஆனிலே ஹராமாக்கப்பட்டதோ அதை நாங்கள் தடுத்துக் கொள்வோம். எது குர்ஆனிலே ஹலாலோ அதுதான் எங்களது வாழ்க்கையிலே இருக்கும் என்று பிரதிபலிக்கும் போது, இங்கே இன்னொரு வரலாற்றை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த இஸ்லாமிய வரலாறுகள், குலஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசப்படாமல் போனதும் இந்த உம்மத்தினுடைய அறியாமைக்கு, இந்த உம்மத் குர்ஆனை புரியாமல் போனதற்கு, குர்ஆனுடைய அந்த ஈடுபாடு இல்லாமல்